ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கேலண்டர் அவுட் மக்களே. ஸோ இப்போ ஐபிபிஎஸ் பிஓடைய எக்ஸாம் எப்போ, ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய எக்ஸாம் எப்போ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓடைய எக்ஸாம் எப்போ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோடைய எக்ஸாம் எப்போன்றத டென்டேட்டிவ் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸாம் எப்போ வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் இன்னொன்று விஷயம் என்னன்னா, ஐபிபிஎஸ் உடைய எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ எஸ்பிஐ எப்போ வரப்போகிறது அதையும் நம்மளால கணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, ஐபிபிஎஸ் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் டென்டேட்டிவ் டேட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு முன்னாடியே நான் பேங்க் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஐபிபிஎஸ் என்ன பண்ண போகுது, எந்தெந்த எக்ஸாம் எந்தெந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்குலாம் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே தெரியும். இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இந்த வருஷம் தான் நான் பேங்க் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணேன், ஐபிபிஎஸ் கேலண்டர்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிபிஎஸ்ன்றவங்க இவங்க ஒரு அட்டானமஸ் பாடி மக்களே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குல்ல, இந்த 12 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் எஸ்பிஐயோட இருக்கு. இந்த எஸ்பிஐ தவிர்த்து, எஸ்பிஐ மட்டும் தனியாக எக்ஸாம் வச்சுப்பாங்க. இந்த எஸ்பிஐ தவிர்த்து ரிமைனிங் இருக்க பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு இவங்க காமனாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்துவாங்க. ஓகேங்களா? காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்தி அந்தந்த பேங்க்குக்கான பிஓ, கிளர்க்கு, ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் இது எல்லா போஸ்ட்டையும் அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க மக்களே. ஸோ இதில் ஐபிபிஎஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு மட்டும் பண்ணாம ஆர்ஆர்பி இருக்குல்ல, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இவங்களுக்கும் பண்ணுவாங்க. பிளஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்குமே இவங்க காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐபிபிஎஸோட வேலை காமனாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்தி அந்த பேங்க்குக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஆர்ஆர்பிக்கெலாம் அவங்க வேகன்சியை ஃபில் பண்ணி அனுப்புறது தான். இதில் எஸ்பிஐ மட்டும் எக்ஸப்ஷனல். எஸ்பிஐ தனியாக அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தனியாக பிஓ, கிளர்க்கெல்லாம் ஃபில் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஐபிபிஎஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கும் ரீஜனல் ரூரல் பேங்க்குக்குமான டென்டேட்டிவ் டேட்லாம் விட்டுட்டாங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓடைய ப்ரிலிமினரி டென்டேட்டிவ் டேட் பாருங்க 22 and 23 ஆகஸ்ட், விச் மீன்ஸ் ஆகஸ்ட் 2026. ஆகஸ்ட் 2026 ஐபிபிஎஸ் பிஓ வருது மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் அதே ஆகஸ்ட்ல 29 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் டேட் தான். டென்டேட்டிவ் டேட்னா டேட் முன்ன பின்ன மாறலாம். ஓகேங்களா? இதே கிளர்க்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல வச்சிருக்காங்க. ஸோ இதே மெயின்ஸ் எக்ஸாம் பாருங்க, ஐபிபிஎஸ் பிஓடைய மெயின்ஸ் 4th அக்டோபர். அதாவது இங்க நீங்க ப்ரிலிம்ஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய ப்ரிலிம்ஸ் எழுதுறப்ப உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸும் முன்னாடியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸரோடைய மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 நவம்பர். ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர். ஓகேங்களா? 27th டிசம்பர். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட ப்ரிலிம்ஸ் பாருங்க நவம்பர் 21 and 22 நவம்பர். மெயின்ஸ் 20th டிசம்பர் 2026 மக்களே. ஓகேங்களா? இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1ன்றது பிஓ போஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஆஃபீஸர் ஸ்கேல் 2 and 3 எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கு தான். ஸோ நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மல்டி பர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் லெவல். ஓகேங்களா? இதற்கான ப்ரிலிம்ஸ் டேட் பாருங்க 6, 12 and 13th டிசம்பர் 2026. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 30th ஜனவரி 2027 மக்களே. ஓகேங்களா? இதுல ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐபிபிஎஸ் பிஓ எனக்கு 22, 23 ஆகஸ்டே வருது. ஓகேங்களா? ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸு ஆகஸ்ட் மாதமே வருது, 22, 23. ஓகேங்களா? இதே கிளர்க்கு பாருங்க 10 and 11 அக்டோபர் வருது 2026. ஓகேங்களா? ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ பாருங்க 21, 22 நவம்பர் வருது. ஆர்ஆர்பி கிளர்க்கு பாருங்க ப்ரிலிம்ஸ் மட்டும் நான் சொல்றேன் இப்போ. ஓகேங்களா? ஸோ 6, 12, 13 டிசம்பர் வருது. இதை ஏன் சொல்றேன்னு பாருங்க. ஐபிபிஎஸ் பிஓ வருது ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல, ஐபிபிஎஸ் கிளர்க் வருது செகண்ட்ல, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ நவம்பர்ல வருது 21, 22. அதை முடிஞ்சு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கு 6, 12, 13 டிசம்பர்ல வருது மக்களே. ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு பாருங்களேன். ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு. நம்ம ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் உடைய ரிசல்ட் ஆர்டரை நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓ உடைய ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் எஸ்பிஐ கிளர்க்கோடைய ரிசல்ட் வரும். அதற்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ உடைய ரிசல்ட் வரும். அதற்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய ரிசல்ட் வரும். அதற்கப்புறம் ஐபிபிஎஸ்
ஆர்ஆர்பி பிஓ உடைய ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோடைய ரிசல்ட் வரும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் ரிசல்ட் வரப்போகுது. விச் மீன்ஸ் எஸ்பிஐ பிஓ எஸ்பிஐ கிளர்க் முடிஞ்சு ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க் முடிஞ்சு கடைசியாக தான் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் நடக்கும். இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பாருங்க. ஐபிபிஎஸ் பிஓ ஃபர்ஸ்ட் வருது, ஐபிபிஎஸ் கிளர்க் செகண்ட் வருது, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ ஃபர்ஸ்ட் வருது, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க் அதுக்கப்புறம் வருது. கரெக்டுங்களா? ஐபிபிஎஸ் பிஓ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் மந்த் வருது அப்படின்னா நம்ம மோஸ்டா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி, அதாவது ஜூன் ஜூலை மக்களே, ஜூன் ஜூலையிலே வந்து நம்ம எஸ்பிஐ பிஓ கிளர்க்கோடைய எக்ஸாம்ஸே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நோட்டிஃபிகேஷன் நான் திருப்பி சொல்றேன், ஏப்ரல் இல்லாட்டி மேலே வந்து எஸ்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு மக்களே. ஸோ எஸ்பிஐ ஃபர்ஸ்டே வரப்போகுது. ஐபிபிஎஸ் கேலண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எஸ்பிஐ அதுக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, ரொம்ப வந்து அவேர்னஸோட இருந்துக்கோங்க. இந்த வருஷம் 2026 நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணும் மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் எப்பயும் சொல்றதான், எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்டேட்ஸ் வரும், நிறைய நியூஸ் வரும், நமக்கு வந்து ஒரு மாதிரி எந்துவா ஆகும். பட் தட் டசன்ட் மேட்டர், ப்ரிப்பரேஷன் மேட்டர்ஸ். ஓகேங்களா? நீங்க எப்பயுமே படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் எஸ்பிஐ எக்ஸாம் ஜூன் வருது ஜூலை வருது, இல்லாட்டி ஐபிபிஎஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் முன்ன பின்ன எப்படி வேணாலும் வரட்டும். இப்போ வந்து ஜான்வரி 2026 தான். இந்த ஜான்வரி 2026ல இருந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க மக்களே. அதற்கப்புறம் நீங்க ஆல்ரெடி ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் தெரியும், எனக்கு கிளியர் பண்ணணும், அவ்வளோதானா நீங்க மார்க் எடுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை பிகினராக இருந்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் ஒவ்வொரு கான்செப்டாக கிளியர் பண்ணிக்கிட்டே போங்க. ஆனால் எல்லாருமே இந்த கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிங்க மக்களே. நாம் டெஃபினெட்லி 1 மார்க் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம். அதாவது இதில் ராம்சார் சைட்ஸ் அப்படின்னா என்னன்னு போட்டிருக்கோம். இப்போது ஐபிபிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்பிஐ எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், ராம்சார் சைட்ஸ்லேருந்து கொஷின் வந்தால் நம்ம படிச்சிருப்போம். எப்படி படிச்சிருப்போம்னா 6 months கரண்ட் அஃபேர்ஸில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக வந்திருக்கும். ரீசெண்டாக இந்த ராம்சார் சைட்ஸ் இந்த இடத்த வந்து ராம்சார் சைட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் பர்டிகுலராக அந்த டாப்பிக்கை நம்ம படிக்கிறப்ப அதை பற்றி இருக்கிற ஃபுல் நியூஸ், அதுக்கு சரௌண்டிங்ஸில் இருக்க எல்லா நியூஸையும் படிக்கிறப்ப இது நல்லாவே நமக்கு தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும். அப்போ ராம்சார் சைட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 1 மார்க் உங்கள் கையில் வந்துடும் மக்களே. ஸோ இதேமாரி ராம்சார் சைட்ஸு, சிட்பி, உட்கம் போர்ட்டலு, உதயம் போர்ட்டலு, ஜன்தன் அக்கௌண்ட்ஸ், ஜன்தன் அக்கௌண்ட்னா ஜன்தன் அக்கௌண்ட் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன், நோ ஃப்ரில் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே, அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வரும். ப்ளஸ் ரீசன் நியூஸையும் நான் சொல்லியிருப்பேன் மக்களே. இது எல்லாத்துக்குமே ரீசன் நியூஸையும் நான் சொல்லியிருப்பேன். அதற்கப்புறம் வந்து ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்க்கு 3 பார்ட் போட்டிருக்கேன். ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னா என்ன, கிசான் விகாஸ் பத்ரானா என்ன, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா என்ன, சுகன்யா சம்ரிதி யோஜனானா என்னன்னு எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது ரீசெண்டாக இன்டர்நேஷனல் இயர்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பாருங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. திருப்பியும் சொல்கிறேன், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும் போகும், அப்டேட்ஸ் வரும் போகும், ப்ரிப்பரேஷன் ஒன்லி மேட்டர்ஸ். நீங்கள் ரெகுலராக சிஏ படிங்க, செக்ஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க் எடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். பாசிட்டிவாக இருங்க மக்களே. தேங்க்யூ. சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.